சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Sainathan Sivashankar. அன்பே சிவம், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதை பொதுவாக எல்லா மகான்களும் கூறியுள்ளனர். இதுவரை எத்தனையோ மகான்கள் ஒவ்வொருவரும் ஒரு தத்துவத்தை கூறி சென்றுள்ளனர். இவை அனைத்தும் குறிப்பிட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அளவிலேயே இருந்தன. எதுவும் முழுமையாக அமையவில்லை. ஆனால் இதுவரை யாரும் சொல்லாத அளவுக்கு இறைவனை பற்றி மிக எளிமையாகவும் முழுமையாகவும் நீங்கள் அளித்த விளக்கம் வருமாறு. உண்மையாகவே தெய்வம் என்கிற பொருள் எங்கோ ஒரு திரையால் மறைக்கப்பட்டிருந்தால், இயேசுவோ புத்தரோ முகமது நபியோ அந்த திரையை விலக்கிய மாத்திரத்திலேயே அந்த தெய்வம் அனைவருக்கும் புலப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு அந்த தெய்வம் புலப்பட்டதா? இல்லை. திரை இயேசுவின் மீது இருந்தது, நபிகளின் மீது இருந்தது, புத்தரின் மீது இருந்தது. அவர் அதை விலக்கிக் கொண்டார், ஆண்டவனை கண்டார். திரை இந்த சிவசங்கரன் மீது இருந்தது, நான் அதை விலக்கிக் கொண்டேன், நான் ஆண்டவனை கண்டேன். திரை உன்மீது இருக்கிறது, அதை விலக்க நான் உதவுகிறேன் என்றேன். இதில் எங்கே குழப்பம் வந்தது என்று கூறியுள்ளீர்கள். அந்த திரையை விலக்கி 100% ரியலைசேஷன் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாட்டு இருக்குப்பா, திரை தீய வையா, தெலுங்கு சாங். తెరదీయగరాదా లోని తిరుపతి వెంకటరమణ, తెరదీయగరాదా. நன்றி. இந்த உலகத்தில் கடவுள் இல்லாத ஆட்களோ ஜந்துவோ எதுவுமே கிடையாது. The creator is entire creation. Creator is God, is an entire creation. ஆனால் நம்ம எல்லாருமே கடவுளுடைய ஒரு ரெப்ளிகாஸ் தான். ஒரு கடலில் இருக்கக்கூடிய அலைகள் கடலிலிருந்து மாறுபட்டன அல்ல. அந்த அலையில் இருக்கக்கூடிய காரம், மனம், நிறம், குணம், அதுதான் கடல். ஸோ எல்லா அலைகளும் சேர்ந்தது எதுவோ அது கடல். அந்த மாதிரி ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு ஜீவாத்மா. எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்ந்த பரமாத்ம சாகரம் இருக்கு இல்லையா, அதுதான் கடல் இல்லை கடவுள்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த உலகத்தில் கடவுளை அறிவது என்பது நம்மை இல்லை நம்முடைய பூர்ணத்துவத்தை நாம் புரிந்து கொள்வது. We are ourselves omnipotent, omnipresent, omniscient. நாம் தவறாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு மனுஷன் பிறக்கிறோம், சாகுறோம், சுடுகாட்டுக்கு போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. வள்ளலார் சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிராயினங்கிறார். இது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்லையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு. எல்லா உலகம் என் வசமாயின, இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். எல்லாத்திலையும் பரவி நிரவி விரவி இருக்கக்கூடிய அதே பரமாத்மா தான் எங்கிட்டையும் இருக்கான். அதனால எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் என்னுள் இருந்தாரே, எனக்குள்ள இருக்காரு. அதனால இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். யாதும் ஊரு யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு தத்துவம் வரும். அதனால் உலகத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் என்ன? செல்ஃப்னா நாம் ரியலைசிங் அவர் ஓன் டிவைன் பொட்டென்ஷியல்ஸ். இல்லைன்னா நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்மளும் ஆடு மாடு கோழி மாதிரி ஏதோ சாப்பிட்டு 2 பன்னிக்குட்டி போட்டுட்டு ஒரு நாளைக்கு செத்து போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் தட் டிவைன் இன்கிரீடியன்ட் பொட்டென்ஷியல் இன் அஸ் என்று புரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். செல்ஃப் ரியலைசிங், நம்முடைய டிவைன் பொட்டென்ஷியலை நாம் புரிந்து கொள்வது என்பது தான் ஞானம் என்பது. இதுக்கு தடையாக இருக்கிறது எதுன்னா நம்முடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மக்கிட்ட வந்து யாராவது நீ ரொம்ப நல்லவன் சொன்னாவே நான் நம்ப மாட்டேன்றோம், கிண்டல் அடிக்கிறான் போல இருக்குதுன்றது இல்லையா. யாராவது நம்மள நல்லவன் சொன்னால் நமக்கு நம்பிக்கை இருக்கணும்ல, நான் நல்லவன் தான்ட்டு. அது ஏதோ நக்கல் அடிக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நம்முடைய புரிதல் வாழ்க்கையை பற்றி இருக்கிறது. நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகளை விடவும் கடவுள் நம்ம நல்லா படித்தான்.
ஸோ அதை விட நமக்கு ரேஷ்னல் மைண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். எது நல்லது எது கெட்டதுன்னு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்க, எப்பொருள் யார் யாராகிய பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்க, சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவுங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் நம்மகிட்டயே கடவுள் அறிவு வடிவாக இருக்கிறான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய உலகியல் அறிவு இருக்கு இல்லையா, சாப்பிட்ணும், வேலைக்கு போனோம், ஆஃபீஸில் டைப் அடித்தோம், கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது உலகியல் அறிவு. வால் அறிவுங்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற த சம் டோட்டல் ஆஃப் தி என்டையர் நாலேஜ் தான் வால் அறிவு என்பது. அதனால தான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். படித்ததுனால என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய கடவுளுடைய அறிவை நாம் புரிந்து கொள்ள வாலறிவன் நற்றால் அவனுடைய பாதங்களை தொழவில்லை என்று சொன்னால், இப்போ சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமேனும் தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டி என்று அருணகிரி சொல்கிற மாதிரி, நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவனை வெளியே தேடுகிறதுனால நமக்கு கிடைக்க மாட்டேன்னு. கடவுள்னா என்ன, எல்லாம் கடந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மனிதன் அர்த்தம். இப்போ கடவுளை நீ வெளியே தேடுற போது உனக்கு கிடைக்காது, உனக்கு உள்ளே தேடுகிற போது கடவுள் கிடைக்கும். நாம் எப்பயுமே வெளியே தான் பார்த்துக்கின்னு இருக்கோம் இல்லையா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவி, பேரு, புகழ், காரு, பங்களா இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸில் தான் நம்ம கடவுளை பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர, ஒரு வெளியே இருக்கிறக்குள்ள கல்லுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர, ஒரு மூச்சு விடுகிற ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கிற நமக்குள்ளே நம்ம கடவுளை தேடுறதே கிடையாது. கஸ்தூரி மான்னு ஒன்று இருந்தது, அதுக்கு ஒரு நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்கும், கோரோஜனம்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் பூரா அந்த வாசனையை தேடி மான் ஓடிக்கினே இருக்குமா. சாகிற போது தான் அதுக்கு தெரியுமா எந்த வாசனையை தேடி நாம் ஓடணுமோ அது நம்மக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி எந்த கடவுளை தேடி நாம் அலைகிறோமோ அது நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதுதான் ஞானம் என்பது. அப்போ அந்த ஞானம் நமக்கு கிடைச்சப்புறம், இப்போ நீ ஒரு முன்சாமின்னு வச்சுக்கோ, இன்னைக்கு உன்னுடைய நடை, உடை, பாவனை, தோரணை எல்லாம் முன்சாமிக்கு என்ற ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமனுக்கு உள்ளது தான் வரும். இதே நான் உன்னை ஒரு சிவாஜி வேஷத்தில் நடிக்க விடுறேன்னா, சிவாஜி கணேசன் எப்படி நடிச்சிருப்பாருன்ற மாதிரி உனக்கு ஒரு பாவனை வரும். கட்டபொம்மனா எப்படி நடித்தார், அண்டு சிதம்பரனாரா எப்படி நடித்தார் இல்லையா. நவராத்திரியில் ஒரே சிவாஜி 9 விதமாக நடித்து காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவனைக்கும் நாம் தான் போகிறோம். அந்த மாதிரி நீ இன்னைக்கு மனுஷன்ன்ற பாவனைக்குள்ளே இருக்க. இதை விட்டுட்டு நீ நினச்சேன்னா ராமருங்கிற, கிருஷ்ணருங்கிற, இயேசுங்கிற, புத்தருங்கிற, பரமாச்சாரியருங்கிற எந்த பாவனைக்கு வேணாலையும் உன்னால் போக முடியும். ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. நம்மக்கிட்ட அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் நாம் இருக்கோம். ஒரு சிவாஜி கணேசன் இருந்தார், இல்லை எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவருக்குள்ளே நானே இருக்கேன், நீயே இருக்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா ராசியும் இருக்குது. It's a question of your understanding and bringing out that personality from yourself. அப்போ நீ நினச்சேன்னா ஒரு ராக்ஃபெல்லர் உடைய பர்சனாலிட்டி கொண்டு வரலாம், ஒரு நரேந்திர மோடியோட பர்சனாலிட்டி கொண்டு வரலாம், உங்கள் சீஃப் மினிஸ்டர் விஜயோட பர்சனாலிட்டி கொண்டு வரலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா பர்சனாலிட்டியும் உங்கள்கிட்ட இருக்குல்ல. அப்போ அந்த பர்சனாலிட்டி நீ உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும். அதை நீ மைண்டில் கொண்டு வரணும். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன, அதே மாதிரி உங்கள்கிட்டையும் இருக்கிறத நீ வெளியே கொண்டு வர வேண்டியது. அப்போ நீ எதுவானா ஆகலாம். மனிதன் என்பவன் தெய்வமும் ஆகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம். பாடு. மனிதன் என்பவன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மாறி மாறி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போல ஒளிகை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தெய்வமாகறதுக்கு சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அது என்ன? எத்துணையும் பேதம் வராது, யார்கிட்டையும் பார்ஷாலிட்டி காட்டக்கூடாது. நோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எத்துணையும் பேதம் வராது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க சாப்பிட்டாங்களா, பிரசாதம் அவங்களுக்கு கொடுத்தீங்களா, இவங்களுக்கு கொடுத்தீங்களா,
அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறார். அவர் உள்ளந்தான், அவங்க உள்ளத்துக்குள்ளதான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன். சத் சித் ஆனந்த சுரூபமாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய உள்ளத்துக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய ஆன்மீகம். அதனால் நாம் நம்மளை கேர் பண்ணுறதுன்றது மற்றவங்களை கேர் பண்ணுறது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கேர் பண்ணுறது. அது பண்ண தான் நம்மக்கிட்ட ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய தன்மை என்பது வெளிவரும். கடவுள் என்பது ஒரு கேலண்டரோ ஒரு ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோவோ அதெல்லாம் கிடையாது. கடவுள் என்பது எ சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். நீ அதுவாகவே ஆகலாம். ராமரை மாதிரி தர்மம் மாறாது இருந்தாக்கா ராமர்னாலும் உனக்கு புரியும். கிருஷ்ணர் மாதிரி இன்டெலிஜென்ஸுடைய கோர் ஹையஸ்ட் லெவலில் நீ ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டேனாக்கா கிருஷ்ணர் என்னன்னு தெரியும். சிலுவையில் போட்டால் கூட எதிரிகள் மன்னிக்குங்கன்னு சொல்கிற ஒரு குணம் இருந்தால் நீ இயேசுன்ற பர்சனாலிட்டி என்னன்னு தெரியலாம். ஒரு அழகான பொண்டாட்டியும் மகனையும் விட்டுட்டு சித்தார்த்தனாக இருந்தவன் காட்டுக்கு போய் இந்த உலகத்தில் ஏன் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் ஒரு புத்தன் ஆகலாம். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே எல்லாரும் இருக்காங்க. ஆனால் யூ ஹவ் டு கெட் இன் டு தட் குரூவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ புத்தா, வாட் இஸ் அ ராமா, வாட் இஸ் அ கிருஷ்ணா, வாட் இஸ் பரமச்சாரியார், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட்னு புரிஞ்சுக்கணும். நீ அதுவாக மாற வேண்டும். மாறுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறது இல்லை. இவங்க தன் பிள்ளை தன் பெண்டு என்று சொல்லுகிற சிறியது ஒரு கடுகு உள்ளன்னு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டுக்குள்ள ஒரு ஸ்கூட்டரியோ காரியோ வாங்கிவிட்டு பேங்கில் கொஞ்சம் பணம் வச்சுக்கின்னுட்டு டிவி பார்த்துன்னுட்டு அந்த மாதிரி மினிமம் ஒரு இவ்வளோ தான் லைஃப்புங்கிற மாதிரி அவங்களே சுருக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அட கண்ணில் தெரியுது வானம் கைக்கு வசப்பட மாட்டாதா அப்படின்னு நான் பாரதி. எந்த ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுதோ அது கைக்கு வரும். இந்த கர்ச்சீஃப் என் கண்ணுக்கு தெரியுது, என் கைக்கு வந்துச்சு. இந்த பாட்டில் என் கண்ணுக்கு தெரியுது, வந்துச்சு. அந்த மாதிரி வானம் இருக்கு இல்லையா, என் கண்ணுக்கு தெரியுது. அட கண்ணில் தெரியுது வானம், எனவே என் கைக்கு வசப்பட மாட்டாதா, வானம் வசப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த ஆளுமை, அதுதான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம் என்பது ஒரு கல்லையோ காகிதத்திலையோ கேலண்டர்லேயோ கடவுளை பார்த்து ஊதுவத்தி காட்டி 2 வாழைப்பழம் கிள்ளி வைக்கிறது இல்லை. அந்த கல்யாண குணங்களை நமக்குள் நிரப்பிக்கொள்ளுகிற ஒரு வைபவம். அதுக்கு நீ முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது மாதிரிலாம் இருக்கா இல்லையான்றதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். அதில் எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க. அதாவது நீ இந்த மாதிரிலாம் திடீர்னு ஒரு மற்றவங்கள மாதிரி நீ லூஸாக இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டு இன்டலெக்சுவலாக மாறுற போது அவங்களுக்கெல்லாம் இரிட்டேஷனும் இருக்கும். அதனால் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹவ் டு அக்செப்ட் தட் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம் ஆயிடுச்சுன்னு அதே மீறி நீ மேலே வளர்ந்துட்டே இருந்தால் எல்லோரும் எதிர்ப்பாங்க உன்னை. ஏன்னா தேர் ஈகோ இஸ் அ திங். அவங்க சொன்ன மாதிரி இல்லாமல் நீ சக்ஸஸ் ஆகிட்டே இருக்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்போஸ் பண்ணுவாங்க, உன்னை எதிர்க்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதையும் மீறி நீ மேலே போயிட்டே இருக்கு. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடாங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்போ அதே வேற வாய்ங்கள்லாம் நாரவாய் ஆகிடும். அது அப்ரிசியேஷன் ஆகிடும். ஸோ யூ ஹவ் டு பாஸ் த்ரூ கிரிட்டிசிசம், அப்போசிஷன் அண்ட் தென் அப்ரிசியேஷன். இந்த 3 நிலைகளை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும். அப்போ ஹீ ஹூ லாவ்ஸ் லாஸ்ட் லாவ்ஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தட் வில் பி யுவர் ஹவர் ஆஃப் சக்ஸஸ். அப்படி தான் உலகம். இதில் மற்றவங்க கிட்டேருந்து நீ மாறுபட்டவன்னு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது கடவுள் உனக்கு சோதனைகளே கொடுப்பார். சுண்ணாம்பு காலவாயில் உக்காராமல் ஒரு அப்பர் சுவாமி உருவாக முடியாது. சொந்த அப்பக்காரையே கல்லு கட்டி கடலில் போடாமல் ஒரு பிரகலாதன் இன்னைக்கு வியாசராயராக மாறி இருக்க முடியாது. ஸோ உலகத்தில் யாராக இருந்தாலும் கடவுளுடைய பரீட்சைகளில் பாஸ் பண்ணி தான் மேலே வர முடியும். இல்லைன்னா 500 கோடி ஜனத்தில் ஒன்றை மாத்திரம் கடவுள் கொண்டாட மாதிரி பண்ணணுன்னாக்கா மற்றவங்களுக்கெல்லாம் அவர் நியாயம் எப்படி பண்ணுவார்? அதனால் ஈ வில் டெஸ்ட் யூ. அப்போ மற்றவங்க கேட்டால் சொல்லுவார், அவன் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டான், நீ கஷ்டப்பட்டியா, கஷ்டப்படுறதுக்கு தயாராவானா இருந்தியா அப்படிங்கிற லாஜிக் வரும். அதனால் நீ நிஜமாகவே அந்த நிலைகளை தொட வேண்டும் என்று நினைக்கிற போது யூ ஷுட் பி வில்லிங் டு கோஆப்ரேட் with the selection process of God.
அதில் யாருக்கும் சந்தேகமே தேவையில்லை. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஒரு யூனிவர்சிட்டியில் எல்லாம் தான் பரிட்சை எழுதுகிறான். அதில் உன்னை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கோல்டு மெடல் கொடுக்கணுன்னாக்கா நீ மார்க் வாங்கி தொலைச்சா தானே உனக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த கிளாஸில் பெஞ்சை தேய்ச்சின்னு உட்காந்து எல்லாருக்கும் கோல்டு மெடல் கொடுத்துட முடியும். ஸோ இட்ஸ் ஒரு டெஸ்ட் எல்லா லைன்லேயும் இருக்கிற மாதிரி இதில் இருக்குது. ஸோ ஆன்மீகத்தில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதுல பெரிய பதவி என்பது நீ கடவுளாகவே மாறுவது. நீ என்ஜினியர் ஆகிடலாம், டாக்டர் ஆகிடலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம், பிரசிடெண்ட் ஆகிடலாம். நீ கடவுளாகவே மாறுவது என்பதை விட பெரிய ப்ரமோஷன் ஏதாவது இருக்க முடியுமா? இப்போ அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அன்பாக இருக்கிறது, அறிவை வெளியே கொண்டு வர்றது, பொறுமையாக இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, தியாகம் பண்ணுறது, இந்த மாதிரி எவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட நீ டிக்கெட்ஸினே வரணும். எல்லாத்துலேயுமே நீ எப்போ சென்டம் வாங்கிட்டியோ அன்றைக்கி நீ கடவுளாகிட்டேன்னு அர்த்தம். நோ கம்ப்ரமைசஸ் ஆன் திஸ் டைப் ஆஃப் வேல்யூ அப்ரைசல்ஸ். அந்த நிலைகள் அடையிறதுக்கு தியாகம் தேவைப்படும். தியாகத்துக்கு மக்கள் தயாராக இருக்கிறது இல்லை. இவங்க ஜாலியாக ஏதோ சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, சாணி போட்டோமா, அந்த மாதிரியோட கண்டென்ட் ஆகிடுறாங்களே தவிர எல்லாத்த விட பெரிய விஷயம் எது இருக்கோ அதை அடையிறதுக்கு முயற்சி செய்ததில்லை. ஐசக் நியூட்டன் ஒரு மரப்பொட்டி வச்சுருந்தான். அந்த மரப்பொட்டியில் சின்ன ஓட்டை ஒன்று போட்டான், பெரிய ஓட்டை ஒன்று போட்டான். எல்லோரும் எதுக்கி ஆனாங்க. எங்கிட்ட 2 பூனை இருக்குது. சின்ன பூனை போகிறதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை போகிறதுக்கு பெரிய ஓட்டை அப்படின்னா அவன் தலையில் வச்சான். நீலாம் ஒரு சயின்டிஸ்டா? அந்த பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனையும் போகும், பெரிய பூனையும் போகும் அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம போட வேண்டியது பெரிய ஓட்டை. அது என்ன? கடவுள். நீ அந்த பெரிய ஓட்டையை பிடிச்சிட்டியன்னா அதுக்குள்ளே நீ கேட்குற காரு, பங்களா, வீடு, வாசல், வசதி எல்லாம் வந்துடும். அது அதுக்குள்ளேயே இதெல்லாமே இருக்குது. நீ இதை தனியாக தேடணும்னு நினைக்கிற, அதை தனியாக தேடணும்னு நினைக்கிற. அதனால தான் லைஃப் இஸ் எல்யூடிங் யூ. ஸோ கடவுளை அடைவது ரொம்ப சுலபமான விஷயம். இப்போ கடவுள் என்பது இந்த பாட்டில் தான்னா இது மேலே ஒரு திரை இருந்திருந்தா ஒரு இயேசுவும் புத்தரும் மகான்களும் விளக்கணுன்னே எல்லாருக்கும் கடவுள் தெரிஞ்சிடணும். தெரியலையே. ஏன்னா கடவுள் இப்படியே தாங்கிறாரு. திரை இயேசு மேலே இருந்தது, புத்தன் மேலே இருந்தது, பரமாச்சாரியர் மேலே இருந்தது. அவங்கெல்லாம் விளக்கினாங்க, கடவுளை பார்த்தாங்க. இப்போ திரை உன் மேலே இருக்குது, நீ தான் விளக்கணும். இன்னொருத்தர் விளக்க மாட்டாங்க. உன் திரையை நீ தான் விளக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆன்மீகம் ஒரு எல்கேஜி லெசன் மாதிரி தான், பாலப்பாடம் தான், ரொம்ப எளிமையான பாஷை தான். ஆனால் நாம் எங்கே தேடணும்னு தெரியல. ஒரு ஆள் எங்கேயோ ஸ்ட்ரீட் லைட்டு கீழே எதையோ தேடின்னு இருந்தான். இன்னொரு கேட்டான், என்னையா தேடுற அப்படின்னா. சொன்னால் இந்த மோதிரம் எங்கேயோ கண்டு விழுந்துச்சு, அதான் பார்க்குறேன்னு. எங்கே விழுந்துச்சு அப்படின்னு. அதான் அந்த எங்கேயோ விழுந்த மாதிரி இருக்குதுன்னு. அப்போ இங்கே ஏன் தேடுறேன்னா, இங்கே தான் வெளிச்சங்குது அப்படின்னா. உளுந்த இடத்துல தேடாமல் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தேடுறான். இவனுக்கு எந்த காலத்தில் கடல் கிடைக்க போகுது? அந்த மாதிரி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் தங்கமே, ஞான தங்கமே. ஒரு சத்திரத்தில் 2 பேர் படிச்சிருந்தாங்க. ஒருத்தன் திருடன், ஒருத்தன் வியாபாரி. திருடன் என்ன பண்ணால் ராத்திரி எந்திரிச்சு அந்த வியாபாரியுடைய மூட்டை முடிச்செல்லாம் அவுத்து பார்த்தான், ஒன்றும் கிடைக்கல, படுத்துட்டான். காலையில் எழுந்திரிச்சு கேட்குறான், என்ன வியாபாரி நீ, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, தான் வியாபாரம் பண்ண போகிறேன்னு. அவன் சொல்லிட்டான், எனக்கு நல்லா தெரியும் உன் மூஞ்சி பார்த்தாவே திருடனன்ட்டு. அதனால் எங்கிட்ட இருந்ததெல்லாம் உன் தலைகாணியில் ஒழிச்சு வச்சுட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன். நீ எல்லா இடத்துலையும் தேனியா, உன் தலைகாணியில் தேனியான் நான். அந்த மாதிரி கடவுளை நம்ம எல்லா இடத்துலையும் தேடுறோம், நம்மக்கிட்ட தேடுறதே இல்லை. கடவுளை நாம் நம்மிடத்தில் தேடினால்தான் கடவுள் கிடைப்பார். வெளியில் இல்லை எங்கேயும். வெளியில் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தான் அவங்கக்கிட்டே இருக்குது. அவன் தேடினா அவனவன் கிடைக்கும். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். யார்கிட்ட இருக்கிற கடவுள்லையும் எந்த குறையும் இல்லை. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவர் விதி வழி அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. அந்த ரூட்டில் போய் அதே கடவுளைத்தான் அனைவரும் அறிகிறார்கள், அனைவரும் அடைகிறார்கள். அதனால் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் எ பர்சிவரன்ஸ். எனக்கு கிடைக்கும் கடவுள், மற்றவங்களுக்கும் எனக்கும் கடவுள் எந்த பார்ஷியாலிட்டியும் காட்ட மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அண்டு ஏதோ ஒரு ஊறுகாய் மாதிரி கடவுளை நீ நினச்சா ஒரு சட்னி மாதிரி தனியானா கிடைக்காது. மெயின் கோர்ஸ் கடவுளாக இருக்கணும். உன்னுடைய தேடுதலில் மெயின் கோர்ஸ் கடவுள். உலக சுகங்கள் போனால் பொது தொகையில் ஊறுகாய் மாதிரி வச்சுக்கோ.
அந்த பாவனை எத்தனை பேருக்கு உலகத்தில் வருது இல்லையா? யூ ஹாவ் டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன தான் உனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடு, அதில் இறங்கிடு. கிடைக்காத விஷயம் ஒன்றும் இல்லை. பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறாரு, வெளியிடப்படாத ரகசியம் என்று ஒன்று இல்லை. there is no secret which is not disclosed. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். நீ மெரிட்டோரியஸாக இருந்தியானா உனக்கு எல்லாம் கிடைக்கும். இஃப் யூ ஆர் நான் டிசர்விங், உங்கள்கிட்ட இருக்கிறத பிடிங்க அடுத்த ஆள் யாராவது இருப்பான் இல்லையா, அவனுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ காட் இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ஷியல். அவனுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. நீ அதை தான் தேடுறியான்னு அவன் தெரிஞ்சுக்கணும்ல, நீ அவனை தான் தேடுறியான்னு அவன் தெரிஞ்சுக்கணும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலைங்கிற மாதிரி கிடைக்கும். யாருக்கு எப்படி கடவுள் கிடைச்சாங்கன்னு நீயே பாரு. 3 ஆழ்வார்கள் இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே பக்குவப்பட்ட நிலையில் இருந்தாங்க. போகை ஆழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேரும் இங்கே திருக்கோயிலூரில் மலைக்காக ஒதுங்குறாங்க. முதல்ல ஒரு ஆள் நிற்கிறாரு, அடுத்த ஆள் நான் வரலாமா மழையாக இருக்கேன்ட்டு. ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், நீவீர் வாரியிருங்கிறார். 3வது ஆள் வர்றார், நீங்களும் வாங்கோ. ஒருவர் படுக்கலாம், 2 பேர் உட்காரலாம், 3 பேர் நிற்கலாம், நீங்களும் வாங்கோ அப்படிங்கிறார். இதை பார்த்துட்டு திருக்கோயிலில் இருக்கிற உலகளந்த பெருமாள் அவரே வர்றார், நான் வரலாமா அப்படிங்கிறார். அதுக்கு அவங்க ஓகே சொன்ன உடனே பார்த்தா 3 பேருக்கும் தரிசனம் கிடைக்குது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உலகம் இருக்கு இல்லையா, இதுதான் விளக்கு. இந்த உலகம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடல் எல்லாம் சேர்ந்தால் அதுதான் நெய், சூரியன் தான் திரி. நான் கடவுளை கண்டு கொண்டேனுங்கிறார். இது என்னது? அண்டம். அண்டம்னா உலகத்தில் கடவுளை பார்ப்பது. அடுத்த ஆள் என்ன சொல்கிறாரு, என் உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் அகில் விளக்கு. கடவுளை அடைய வேண்டும் என்று உருகுகிற என்னுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் திரி. அப்படி சொல்லிட்டு நான் கடவுளை உள்ளுக்குள்ளே பார்த்தேன் அப்படின்னாரு. 3வது ஆள் என்ன சொல்கிறாரு, அவர் அண்டத்தில் பார்த்தாரு, இவர் பிண்டத்தில் பார்த்தாரு. 3வது ஆள் என்ன சொன்னார், அருக்கன் அணிநரம் கண்டேன் 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 கண்டறியாதன்னு கண்டேனுங்கிறார். பார்க்க முடியாத கடவுளை நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். இந்த 3 பேரும் ஆல்ரெடி தேர் வர் ப்ரிப்பேர்டு. மகாபலிபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், திருமலிசில் ஒருத்தர் இருந்தார், இங்கே ஒருத்தர் இருந்து 3 பேருக்கும் கடவுள் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தபோது திருக்கோயிலில் அவங்களுக்கு கிடைச்சிட்டாரு. இன்னொரு ஆள் எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் வாழ்க்கையில் இன்னும் குடும்ப சுகம், பெண்ணாசை இதெல்லாம் போன ஜென்மத்தினுடைய பாக்கி முடியல. அதனால் அவனே தேட்டால் கூட கடவுளால் உடனே கொடுக்க முடியாது. அதனால் தேவதேவின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு டான்ஸர் அந்த வழியாக போகிறான். அவருக்கு பணிவெடிகள்லாம் செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியில் இருந்தால் சாமியை தேடுறதை விட்டுவிட்டு அவளுக்கு நகை நட்டு வேணுமே சொல்லி கோயிலில் இருந்த தங்கத்தட்டை கூட திருடின்னு அவள்கிட்ட கொடுத்துட்டு அப்படி மாட்டிக்கின்னு போனான். ஏன்? கடவுளுக்கு தெரியாதா இவன் நம்மளை தான் தேடுறான்னு தெரியாதா? அவனுடைய கர்மா கழியணும். அதுக்காக அந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆடி அந்த போன ஜென்மத்து பாக்கியை கழிக்க வச்சு அதுக்கப்புறம் அவனை குளரிஃபை பண்ணுறான். பிறந்த உடனே தவழ்ந்து போய் புளியாமரத்திலே உட்காந்துக்கிறாரு. அவர் தான் நம்மாழ்வார். அவர் ஏற்கனவே ஆல்ரெடி ராமருடைய நிலையில் இருக்கார். அவர் ராமரை தேடி அயோத்திக்கு போகிறார். மதுரகவி ஆழ்வார். ராமர் சொல்கிறார், நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லி ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டாந்து திருநெல்வேலியில் ஆழ்வார்த்தை நடி புளிய மரத்து பொந்தில் விட்டுறாரு. இவர் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பையன் அப்படியே ஜட நெஸ்டில் உட்காந்துருக்கான். இவன் உயிரோடு தங்குறானான்னு பார்க்கலான்ட்டு ஒரு கல் எடுத்து அடிக்கிறாரு. உடம்பு அசைது தான் உயிரோடு. இவன் பைத்தியக்காரனா நிஜமாக கடவுளை தேடுறானான்ட்டு, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கேயே கிடக்குன்றார். இந்த உடம்பு சாகிற விஷயம், இதுக்குள்ளே ஆத்மா வந்தால் அது எங்கே இருக்கும், என்ன சாப்பிடும் உள்ளன்னு சொல்கிறார். அத்தை தின்னும் அங்கே கிடக்கும்ங்கிறார். இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய நாம் தான் இன்றைக்கி வயசாகி இப்படி ஆகி போயிட்டோம். அப்போ எப்படி அந்த ஆத்மா என்பது நம்ம உடம்பையே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் கழுட்டு தட்டுது. அப்போ முதுமை என்பது இந்த கண்டெய்னரை கண்டென்ட்டு சாப்பிட்ற வைபவம். தட் இஸ் கால் தி ஏஜிங் ப்ராசஸ்ன்றது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை. ஆண்டாள் பூ கட்டி கொடுத்துக்கே கடவுளை பிடிச்சா
பெரியாழ்வார் ஆண்டாளை பொறுத்து மாத்திரம் அவன் வந்து காதலன், பெரியாழ்வாரை பொறுத்து மாத்திரம் மக. இவர் வந்து குடிக்கிறே இல்லையா படவாராசன் குச்சி தூக்கின்னு அடிச்சின்னு ஓடின்னு இருப்பார். ஆண்டாளை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கினான், பெருமாள் தெரிஞ்சவொடனே சொல்கிறான், ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை திருக்கண்மால் கொண்டு போனான், இருந்ததே ஒரு பொண்ணு அவளையும் இந்த பாழா போன பெருமாள் கட்டிக்கிட்டு போயிட்டானேன்னு ஒரு நிந்தாஸ்துதின்னு பேர் அதுக்கு. இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருடைய வாழ்க்கையிலும் 12 பேருடைய வாழ்க்கையில் 12 விதமான அனுபவம் வந்திருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான அனுபவங்கள் வந்திருக்காது. நாயன்மார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் வந்திருக்கும். 63 பேரில் 4 பேருக்கு ரொம்பவே கிராண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்போசஸ் வந்திருக்கும். அதனால் இந்த உலகத்தில் கடவுளை தேடுகிற போது அதுக்கு பல காரணங்களில் கிடைக்காது. ஒன்று வந்து நம்முடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாக்கள், வாசனைகள். இந்த ஜென்மத்தில் நம்முடைய முயற்சியும் விடாமுயற்சியும், எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம்ங்கிற மாதிரி நம்முடைய முயற்சிகள், பல காரணங்களால் அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தில் போய் அவங்க அடைவாங்க. ஆனால் கடவுள் ஒன்றே தான், அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர். அதனால் நீ எந்த போக்கில் போகணுங்கிறது கூட உன்னுடைய விதி தான் டிசைட் பண்ணுது. நீ எந்த ஃபார்மேட் ஆஃப் காடை தேடணும் இல்லை கிடைக்கணுங்கிறது கூட உன் விதி தான். அது உன் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் இவனுக்கு ஆஞ்சநேயர், முருகர் இதுங்களெல்லாம் பிடிக்கும். புதன் நல்லா இருந்தால் நாராயணனை பிடிக்கும். புதன்கிழமைக்கு நாராயணன் நாள்னு பேர். குரு நல்லா இருந்தால் சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, பெருமாள் இந்த மாதிரியான கடவுள்கள் எல்லாம் பிடிக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தால் பராசக்தி அம்பாள் வழிபாட்டுக்கு போவேன். சனி நல்லா இருந்தாக்கா நரசிம்மர், ஆஞ்சநேயர், வெங்கடாயலபதி இந்த மாதிரியான வழிகள். சூரியன் நல்லா இருந்தால் நீ அக்பர் பாஷா மாதிரி சூரியனை நேரடியாக பார்த்து கும்பிட்டுக்குன்னு இருப்பேன். சூரியனை தான் கும்பிட்டான். சூரியனை கும்பிட்ற ஒரு மதத்தை அக்பர் உற்பத்தி பண்ணான், தீனிலாகின்னு பேர். அப்போ உன் ஜாதகத்தை பார்த்தா கூட உனக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் காடு கிட்ட மனசு போகும்ன்றது ஈஸியாக சொல்லிடலாம். யார் ஜாதகத்தில் எப்படிக்கிறோ அதை வச்சு அழகாக சொல்லிட்டு போகலாம். எனக்கு ரூப பேதங்கள் இல்லை, எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் நான். ஏன்னா என் ஜாதகம் அந்த மாதிரி. என் ஜாதகத்தில் 11ஆவது வீடுன்னா பூர்வ புண்ணியம். அதில் 4 கிரகம் இருக்குது, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். ஜீவன பாகம்ன்றது 10ஆவது வீடு, அதில் எனக்கு குரு சுக்கிரன் இருக்காங்க. இப்போ என் ஜாதகத்தில் 2 கட்டத்துக்குள்ளே 6 கிரகம் வந்துச்சு, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. அதனால் எனக்கு எந்த கடவுள்கிட்டையும் பேதமே கிடையாது, எல்லாத்தையும் பிடிக்கும். அண்டு ஒரு உருவம் கடந்த ஒரு அஃபினிட்டி. நான் எல்லா கடவுளுக்கும் தான் கோயில் கட்டி வச்சுன்னு உட்காந்து இருக்கிறேன். நான் எந்த கடவுள் கட்டாது விட்டேன், எல்லா கடவுளுக்கும் கட்டி வச்சுருக்கோம். இது போக நான் ஈவன் மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய கடவுள்களையும் மதிக்கிறேன். ஏன்னா அவங்களும் நம்ம ஆளுங்க தானே. என்ன ஒரு முகமது நபின்னா சுக்கராச்சாரியார், அவர் இங்கே வாமன சக்கரவர்த்தி நான் சொன்ன பேச்சு கேட்காம தானம் கொடுத்துட்டானேங்கிறதுக்காக எனக்கென்று மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேரளா வழியாக அரபிக்கடல் வழியாக போய் அவர் இஸ்லாம் ரிலீஜனை இது பண்ணார். அதனால் அதுதான் அவங்களுக்கு சுக்கராச்சாரியார்ன்றதுனால வெள்ளிக்கிழமை அவங்க பூஜை பண்ணுவானுங்க இல்லையா. அவங்களுக்கு அந்த கணக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. உலகத்தில் 2வது இல்லை, ஏகைவ சத்தியம், தெய்வம் உண்டுன்றது அது ஒன்று என்று இரு. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம்னா அந்த ஆளுக்கு ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு வேண்டியவங்க இல்லை, வேண்டாதவங்க இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்போ கடவுள் இருக்குன்னு நம்பு, உனக்கு எது பிடிக்குதோ அந்த கடவுளை கும்பிடு, யாரும் வேணான்னு சொன்னோம். எல்லாமே பாயசம்தான். எல்லா பாயசத்துலேயும் ஏலக்காய், திராட்சை, முந்திரி பருப்பு, சர்க்கரை, பால் இருக்கும். அதில் ஒன்று மாறும். ரவா பாயசம், அதுக்கு ஜவ்வரிசி பாயசம், சேமியா பாயசம், அரிசி பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் இல்லையா, எவ்வளோ பாயசம் வருது. ஆனால் ஒன்று தானே மாறுது, மற்றெல்லாம் ஒன்று. அந்த மாதிரி ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரா. राम नाम पायसके कृष्ण नाम चकरे विठल नाम तुपव कलसी बाय परसिरो. राम नाम पायसके
कृष्ण नाम चकरे उम्मान गोदिय तंदु वैराग्य तुप्पव कळसी सुम्बगे ಕೊರದು ನಮ್ಮಗ ಸಾವಿಗೆಯ ಹೊಸೆದು ರಾಮ ನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಹೃದಯವೆಂಬೋ ಮಡಕೆಯಲ್ಲಿ ಭಾವವೆಂಬೋ ಹೆಸರನಿಟ್ಟು புத்தியின் ரெண்டாவது சத்தியம் இல்லை என்று தெரியாமல் தான் இவன் ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் மாட்டிக்கினாங்க. ஜாம்பவான் ஒரு கோகுக்குள்ளே இருக்கான். அண்டு சத்யாஜித் என்ற ராஜன் வந்து வேட்டையாடப்பட்ட போது அவன் கழுத்தில் இருந்தால் சமந்தகம் பண்ணிடுவாங்க. சூரியன்கிட்டேருந்து அவன் தவம் பெற்று வாங்கினது. அதை அவன் தன்னுடைய ஜாம்பவானுடைய குழந்தை கழுத்தில் மாட்டிட்டுக்குது. அது தொட்டில் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக கிருஷ்ணர் போகிறார். அப்போ ஜாம்பவான் தூக்கத்தில் இருந்துச்சு, என்கிட்ட நீ சண்டை போடுறான்றான். அப்போ கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் சும்மா ஃபைட் நடக்குது, ரொம்ப நாள் நடக்குது. ஜாம்பவான் நினைக்கிறான், நான் சிரஞ்சீவி டைட்டில் வாங்கினவன், அழிவே இல்லாதவன், ராமர்கிட்டயே கைங்கரியம் பண்ணினவன், கரடிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன், எதிரில் ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி தம்மு கட்டி என்கிட்ட சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ராமனை நினைக்கிற போது தெரியுது, அந்த ராமர் தான் எதிரில் கிருஷ்ணர் சண்டை போட்டுனுக்கிறார். உடனே அவர் சொல்கிறார், நீ தான் வந்திருக்கேன்னு நான் சும்மாவானே கொடுத்துருப்பேனே உங்கள் கையில், நான் வந்து உன்னை கட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ நாள் சண்டை போட்டேனே என்னை மன்னிச்சிடுன்னு. கிருஷ்ணர் சிச்சின்னு சொல்கிறார், நான் ராமராக இருந்தபோது நீ என்னை ஹக் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நம்ம கரடியாச்சு, எல்லாம் சொரசொரான்னு இருக்கும் நம்ம உடம்பு, ராமர் உடம்பு சாஃப்டாகுது, அதனால் ஹக் பண்ணால் அவர் குத்துன்னு சொல்லி அந்த ஆசையை அடக்கிட்டேன். உன்னுடைய ராமோதர காலத்தில் நிறைவேறாத போன அந்த ஆலிங்கன ஆசையை நான் இப்போ நிறைவேற்றியிருக்கேன், அதனால் நீ ஒன்றும் தப்பு பண்ணல, கவலைப்படாதேன்னுறான். அப்போது ஜாம்பவான் தேடுகிற ராமர் கிருஷ்ணருக்குள்ளே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வாயுவில் வந்தவர் உலகத்தில் யார்? சூரியன்கிட்டேருந்து வந்தவன் சுக்ரீவன், அண்டு இவங்கிட்டேருந்து இந்திரனாக இருந்தவன் வாலி, அது ராமாயண காலத்தில். அடுத்து மகாபாரத காலம் என்ன ஆகுது? சூரியன்கிட்டேருந்து வந்தவன் கர்ணன், அண்ட் இந்திரங்கிட்டிருந்து வந்தவன் அர்ஜுனன். இப்போ எல்லாரும் உலகத்தில் வர்றாங்கல்ல, ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த டிவைன் ஸ்பிரிட் ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ளே வருது. உனக்கு வேண்டியது பால், அதை நீ டம்ளரில் குடிச்சா என்ன, ஜக்கில் குடிச்சா என்ன, மகில் குடிச்சா என்ன. ஸோ அதே கண்டென்ட் உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சபரி அப்படிங்கிறோம். ராமாயண காலத்தில் சபரி ராமருக்காக காத்துன்னு இருந்தார். ராமர் வராரு, இந்த மாதிரி மதங்க ரிஷியுடைய சிஷ்யப்பா நான், அதனால் மதங்க உனக்கு நீ வருவேன்னு சொல்லி என் குரு சொன்னார், வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து அவருக்கு இழந்த பழம்லாம் கொடுக்குறான். சரி உனக்கு என்ன வேணும்? மோட்சம்தான் வேணும்னு என் எதிரில் போங்கிறார். ஸோ நெருப்பு வளர்த்து அதுக்குள்ளே அவர் போயிடுறாரு. அப்போ ராமாவதார காலத்தில் சபரியாக இருந்த ஒரு லேடி இப்போ இந்த கலியுகத்தில் கிருஷ்ணவேணி அம்மான்னு வர்றா. ஸோ கிருஷ்ணவேணி அம்மா வந்ததுக்கு முன்பிறவிகள்லாம் என்ன? மதுரை மீனாட்சியாக வந்தா, ஔவையாராக வந்தா, இதெல்லாம் ஒரே பிறவியில் வர்றது தான். அது மாதிரி ராவண காலத்தில் ராமரை எதிர்த்து சண்டை போட்டு விரோதியாக இருந்த ராவணன் இந்த பிரிவில் சீங்குழல், லாடசங்கிலி, பொன்னையாசாமி, சுருளிமலை சோம்பேறின்னு ஒரு மதுரை பக்கத்தில் ஒரு சாமியாராக வராரு. குருஜி சுந்தரராமன் இருந்தார் இல்லையா எங்கள் மயிலாப்பூரில், அவர் வசிஷ்டராக வரார். சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்த சாந்தானந்த சுவாமிகள் இல்லையா, அவர் தான் விஸ்வாமித்திரர். இப்படி எல்லாரும் வராங்களா இல்லையா? உலகத்தில் வராத அவங்களும் கிடையாது. அந்த மாதிரி இந்த பிரிவியில் கூட எல்லாரும் வராங்க. யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அன்லெஸ் யூ நோ ஹூ யூ ஆர், ஹவ் வில் யூ நோ ஹூ ஆர் தி அதர் பீப்புள் ஹூ ஹவ் கம் அலாங் வித் இட். அதனால் ஆன்மீகம் ரொம்ப அற்புதமான பாஷை. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாளெல்லாமும். அதனால் இது வந்து ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அண்டு ஆக்ஷன் ரீப்ளே தான்.
இல்லை ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு லேடி கான்ஸ்டபிள் டேப் போட்டு இப்படி வச்சுன்னு பாடுவாங்க. அப்போ அந்த யாரோ வந்து ஆஃப் பண்ணுவாங்க, இவங்க திரும்பி போட்டு இப்படி உட்காந்துப்போம். அப்படி தான் லைஃப் கூட நம்மளே ரீவைண்ட் பண்ணுறோம், ரீப்ளே பண்ணுறோம், பார்த்துன்னேக்கிறோம். ஸோ லைஃப் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சைக்கிள். அது பாட்டிக்கு ஓடிக்கின்னு தான் இருக்கும். நீ பார்க்குறவங்க நல்லவங்களும் நல்லவங்க இல்லை, கெட்டவங்களும் கெட்டவங்க இல்லை. நீ சாதாரணமானவன் நினைக்கிறவன் சாதாரணமானவன் இல்லை, அதை நடிக்க வந்திருக்கான், அந்த ரோலுக்கு நடிக்க வந்திருக்கான். ஸோ இட்ஸ் எ விட்னஸிங் ப்ராசஸ். அண்ட் நோ ஒன் இஸ் அ பெர்ஃபார்மர் இன் திஸ் வேர்ல்டு. நோ ஒன் இஸ் அ பெர்ஃபார்மர். ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஒன்லி விட்னஸஸ். தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் பாபா, கோடி கோடி இதயங்களை குடியிருக்கும் பாபா, வந்தவர்க்கு வேண்டும் வரம் தந்தருளும் பாபா, வஞ்சகரின் நெஞ்சங்களை கொஞ்சி வரும் பாபா, எங்கள் பாபா சிவசங்கர பாபா, எங்கள் பாபா சிவசங்கர பாபா. ராமனும் நீ, கிருஷ்ணனும் நீ, முருகனும் நீதான், அன்பு உள்ளங்களில் குடியிருக்கும் அம்மனும் நீதான், ஈசனும் நீ, இயேசுவும் நீ, முகமதும் நீதான், அந்த கோடி மகான் அருளி செய்த வைகுண்டம் நீதான், எங்கள் பாபா சிவசங்கர பாபா, எங்கள் பாபா சிவசங்கர பாபா. தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் பாபா, கோடி கோடி இதயங்களில் குடியிருக்கும் பாபா. சங்கரரும் நீ, துரோணரும் நீ, ராகவேந்திரரும் நீ, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் புத்தனும் நீதான், சாந்தி தேடி கீதம் பாடி காலடி வந்தோம், எமை காத்தருளுக வரமருளுக கலியுக வரதா, எங்கள் பாபா சிவசங்கர பாபா, எங்கள் பாபா சிவசங்கர பாபா. தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் பாபா, கோடி கோடி இதயங்களில் குடியிருக்கும் பாபா, வந்தவர்க்கு வேண்டும் வரம் தந்தருளும் பாபா, வஞ்சகரின் நெஞ்சங்களை கொஞ்சி வரும் பாபா, எங்கள் பாபா சிவசங்கர பாபா, எங்கள் பாபா சிவசங்கர பாபா. ஓம் ஜெய் சிவசங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம், சுவாமி அன்பில் நனைகின்றோம், ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம், ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய், ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி, மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி, ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி, ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி, ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம், ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோ
மங்களம். ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.